தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் வருகிறது. இதனால் அரசியல் பரபரப்புகள் தற்போதே தொடங்கிவிட்டன. தமிழகத்தில் வலுவான நிலையில் திமுக கூட்டணியும் அதிமுகவும் இருக்கிறது. வலுவான கூட்டணியை அமைக்க அதிமுகவும் கடுமையாக முயற்சித்தது. இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தற்போது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நீண்ட காலமாக அங்கம் வகித்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இதுவே அவர் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. பிரதமருடன் சந்திப்பு பிரச்சனையில் நேரம் கேட்டு எழுதியிருந்த கடிதத்தையும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய செல்போன் மெசேஜ் போன்றவற்றையும் காட்டி ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். இது குறித்து பேட்டி அளித்த ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை, அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று தெரிவித்தார். பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதும் அவரது பேட்டியும் வலைதளங்களில் பல்வேறு யூகங்களை கிளப்பி விவாதமாக மாறியிருந்தது. இந்நிலையில் பாஜக தரப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று ஓ பன்னீர்செல்வத்தை தொலைபேசி மூலம் தமிழக பாஜக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு உரையாற்றினார்கள். அப்போது ஓ பன்னீர்செல்வத்திடம் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் சென்னை வர இருக்கிறார், அவர் உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதும் இதற்கு ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் பேசிய பிறகு இது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக அழைப்பு காரணமாக ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா தரப்பு தெரிவிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் எங்களுடன் இருக்கவே விரும்புகிறாராம். பிரதமர் மோடி 3வது வாரத்தில் தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார்கள். இதுகுறித்து அந்த கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.